சாஃப்ட்லி இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது நாம தான் மறுக்கிறோம். எப்பவாவது தோல்வி நம்ம வாழ்க்கையை முடிச்சிடுமோன்னு தோணியிருக்கா? நான் இதுக்கு பொருந்தல, என்னால முடியாது அப்படின்னு நம்ம உள்ள ஒரு குரல் சொன்னதுண்டா? நம்புங்க, தோல்வி என்றால் முடிவு கிடையாது. அது ஒரு திசை மாற்றம் மட்டும்தான். அந்த திசைய சரியா புரிஞ்சுக்கிட்டா வெற்றி உங்க கையில வந்து நிற்கும். இப்போ சொல்லப் போறேன், தோல்வியை வெற்றியாக மாற்ற 10 வழிகள். கடைசியில சொல்ற விஷயம் உங்க வாழ்க்கைய தலைகீழா மாத்திடும். அதனால முழுசா கவனமா கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. முதலாவது, தோல்வியை ஏத்துக்கோங்க. தயவு செய்து அத மறுக்காதீங்க. தோல்வியை ஒதுக்குறவங்க எப்போதும் அவர்கள் அதில் சிக்கிக் கொள்வார்கள். ஆனா அத ஒப்புக்கொள்றவங்க அதிலிருந்து வளருவாங்க. தோல்வி ஒரு கண்ணாடி மாதிரி. அது உங்க பலவீனத்த காட்டும். அத சரி பண்ணினா நீங்க வைரமா ஒளி வீசுவீங்க. 2வது, தோல்வியை பற்றி யோசிச்சு வருந்தாதீங்க. அதிலிருந்து கத்துக்கோங்க. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். நீங்க கற்றுக்கொண்டா அந்த தோல்வி வீணா போகாது. 3வது, மத்தவங்க வெற்றியோட ஒப்பிடாதீங்க. அவங்க பாதை வேற, உங்க பாதை வேற. நீங்க உங்க பயணத்தை கவனிச்சா போதும். நேத்து நீங்க இருந்த இடத்துல இருந்து இன்னைக்கு ஒரு அடி முன்னே போயிருந்தா அதுவே உண்மையான வெற்றி. 4வது, உங்கள குறை சொல்லாதீங்க. நம்ம மனசு எப்போதும் நம்மளை தாழ்த்தி பேசும். உன்னால முடியாது, நீ தோற்று போவேன்னு சொல்லும். ஆனா அதுக்குள்ளே ஒரு குரல் இருக்கும். இன்னும் ஒரு முறை முயற்சி பண்ணுன்னு. அந்த குரல் தான் உங்க உண்மையான சக்தி. 5வது, முடிவு வரலைன்னு தைரியம் இழக்காதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்கு. நீங்க விதை விதைச்ச உடனே மரம் வளராது. காத்திருக்கும் பொறுமைதான் வெற்றியின் முதல் கட்டம். 6வது, புதிய வழிகளை முயற்சி பண்ணுங்க. ஒரே வழியில நிக்கிறது தோல்வி. புது கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சா புதிய வாய்ப்புகள் திறக்க ஆரம்பிக்கும். வெற்றி எப்போதும் புதுசா தேடுற மனசுக்கே சேரும். 7வது, மத்தவங்க விமர்சனத்தால் உடையாதீங்க. விமர்சனம் என்றால் அது உங்களை நிறுத்த சொல்லுற சத்தம் இல்ல, அது உங்களை சோதிக்கிற சத்தம். அதை தாண்டி போனவங்க தான் வரலாறு படைக்க முடியும். 8வது, உங்களை வெற்றிகரமானவர்களோட சூழலில் வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் மனநிலையோட இருப்பவர்கள் உங்க ஆற்றலை உயர்த்துவாங்க. தோல்வி பத்தி பேசுறவங்க சுத்திலும் இருந்தா அதே தோல்வியில ஒத்து போயிடுவீங்க. 9வது, உங்கள் சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்க. ஒவ்வொரு சிறிய முன்னேற்றமும் ஒரு பெரிய வெற்றிக்கான படிக்கட்டு. உங்கள் மனசு பாராட்டை பத்தி காத்திருக்கிறது. அதை நீங்க தான் கொடுக்கணும். 10வது, மிக முக்கியமானது. தோல்வி வந்ததாலே வாழ்க்கை முடிஞ்சது கிடையாது. அது உங்க வாழ்க்கை பயணத்திலே ஒரு சிறிய அத்தியாயம் மாத்திரமே. ஒரு அத்தியாயம் சோகமா முடிஞ்சதுக்காக முழு புத்தகத்தையே மூடிவிடாதீங்க. அந்த பக்கத்தை மட்டும் மாற்றுங்க. என்னால் அடுத்த பக்கத்துல தான் உங்க வெற்றி, பெருமை, கனவுகள் நனவாகும் தருணம் எழுதப்பட்டிருக்கும். தோல்வி என்பதே முடிவு அல்ல, அது வெற்றிக்கான முன்னுரை. உங்க மன உறுதியை சோதிக்கும் ஒரு அழகான பாடம். ஒரு தோல்வியிலே நீங்க துவண்டு போயிடாதீங்க. முடிவுரை சுருக்கமா சொன்னா, தோல்வி ஒரு சோதனை, ஆனால் அதே நேரம் ஒரு வழிகாட்டி. இது புரிஞ்சா அது உங்க எதிரியாக இல்ல, உங்க ஆசானாக மாறிடும். நீங்க தோல்வியோட போராடுறீங்கன்னா அது ஒரு நல்ல செய்தி. அதற்கு பொருள், நீங்க இன்னும் நம்பிக்கை விட்டு விடல. அது போதும், வெற்றி உங்களை தேடி வருது. என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களை எந்த விதத்திலாவது மாற்றியிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 10வது, மிக முக்கியமானது. தோல்வி வந்தாலே அது உங்க வாழ்க்கை முடிஞ்சதில்ல. அது உங்க பயணத்தின் ஒரு அத்தியாயம் மட்டும்தான். புத்தகத்தை மூடாதீங்க, பக்கத்தை மட்டும் மாற்றுங்க. ஏன்னா அடுத்த பக்கத்துல தான் உங்க வெற்றி கதை எழுதப்பட்டிருக்கு. முடிவுரை சுருக்கமா சொன்னா, தோல்வி ஒரு சோதனை, ஆனால் அதே நேரம் ஒரு வழிகாட்டி. இது புரிஞ்சா அது உங்க எதிரியாக இல்ல, உங்க ஆசானாக மாறிடும். நீங்க தோல்வியோட போராடுறீங்கன்னா அது ஒரு நல்ல செய்தி. அதற்கு பொருள், நீங்க இன்னும் நம்பிக்கை விட்டு விடல. அது போதும், வெற்றி உங்களை தேடி வருது. என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களை எந்த விதத்திலாவது மாத்தி இருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.